Hi friends, welcome to our channel Fish Doctor India. இந்த உங்களில் நிறைய பேருக்கு ஃபிஷ் டேங்க்குக்கு எந்த வாட்டரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில பேர் பபுள் டாப் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறேன்பாங்க, சில பேர் கார்ப்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கிறாங்க, சில பேர் போர் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கிறாங்க. ஸோ இந்த வாட்டரில் எந்த வாட்டரை டேங்க்குக்கு யூஸ் பண்ணணும், எந்த வாட்டரை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இந்த டவுட் இருக்கும். இந்த வீடியோவோட மெயின் பர்பஸே இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு நம்ம பபுள் டாப் வாட்டரை பார்க்கலாம். இந்த பபுள் டாப் வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 25 லிட்டர்ஸ் வாட்டர் கேனில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது ஒரு பெரிய பிளான்ட்டில் இந்த வாட்டரை பியூரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது போர் வாட்டரை எடுத்து அதை ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸுங்கிற ப்ராசஸ் மூலமாக அதில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம் மற்றும் பல மினரல்ஸை ரிமூவ் பண்ணுறாங்கங்கிற சொல்கிறத விட அதோட அளவை ரொம்ப கம்மி பண்ணுறாங்க. அதனால் இந்த பபுள் டாப் வாட்டரில் பார்த்திங்கன்னா டிடிஎஸ், அதாவது டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த வாட்டரை விரும்பி குடிச்சிட்ருக்கோம். ரெண்டாவது, இந்த வாட்டரில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அடிட்டிவாகவும் சில கம்பெனிஸில் ஆட் பண்ணுறாங்க. அதாவது அந்த வாட்டரை குடிக்கும்போதே நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பபுள் டாப் வாட்டர் அப்படிங்கிறது நேச்சுரல் வாட்டர் கிடையாது. நேச்சுரல் வாட்டரை பியூரிஃபை பண்ணி எடுத்த வாட்டர். இந்த வாட்டரை இப்போ நிறைய பேர் பிளான்டட் டேங்கில் உள்ள ஃபிஷ்ஷஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் பபுள் டாப் வாட்டரை. அடுத்து ஆர்ஓ வாட்டர், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வாட்டர். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸுங்கிற வாட்டர் நம்ம நிறைய வீட்டிலையே பார்த்துருப்போம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் யூனிட் வச்சுருப்போம். அந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் யூனிட் என்னென்னா, போர் வாட்டரை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த காட்ரிட்ஜில் வாட்டர் ஃபில்டர் ஆகி வெளியில் வரும். இதுவும் கிட்டத்தட்ட பபுள் டாப் வாட்டர் மாதிரி தான். ஆனால் இதில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்திங்கன்னா அந்த வாட்டரில் அதிகமாக டிடிஎஸ் இருந்ததுன்னா நிறைய வாட்டர் வேஸ்ட் ஆகி ரொம்ப கம்மியான அளவுக்குள்ள வாட்டர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வாட்டர் லோ டிடிஎஸ் வாட்டராக தான் இருக்கும். இந்த வாட்டரில் ஒரு விதமான டேஸ்ட் இருக்காது. ஆனால் அந்த வாட்டர் கால்சியம் கண்டென்ட்டு, மெக்னீஷியம் கண்டென்ட்லாம் மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிடும். அடுத்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய வாட்டர் டேப் வாட்டர் அல்லது கார்ப்பரேஷன் வாட்டர் அல்லது முனிசிபல் வாட்டர். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது அந்த லோக்கல் பாடியால் அந்த ரெசிடென்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடியது. இது பார்த்திங்கன்னா, இது ஒரு ஆறுலேயோ ஒரு ஏரியிலையோ உள்ள வாட்டரை கலெக்ட் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி அந்த இடத்துல உள்ள ரெசிடென்ஸ்க்கு கார்ப்பரேஷன் மூலமாகவோ இல்லை முனிசிபல் மூலமாகவோ சப்ளை பண்ணுறாங்க. இந்த வாட்டர் கம்பேரிட்டிவில் சாஃப்டாக இருக்கும். இது ஆர்ஓ வாட்டர் அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்காது, பட் கம்பேரிட்டிவில் சாஃப்டாக தான் இருக்கும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, மக்களுக்கு அந்த தண்ணி குடிக்கிறதுனால எந்த விதமான வியாதியும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குளோரினேஷன் காம்பவுண்ட்ஸை ஆட் பண்ணுவாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அதாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஃபிஷ்ஷுக்கு. அந்த வாட்டரை நம்ம டைரெக்டாக ஃபிஷ் டேங்க்கில் ஆட் பண்ணிட்டோம்னா ஃபிஷ் டக்குன்னு இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த குளோரின் வாட்டரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலில் ஏற்கனவே குளோரின் ஃபைண்டர், குளோரின் ரிமூவர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வாட்டரில் குளோரின் இருந்துன்னா அதை கண்டுபிடிச்சு அந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு லோ டிடிஎஸ் வாட்டராக தான் இருக்கும். ரொம்ப ஐடிடிஎஸ் வாட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 4வது வாட்டர் போர் வாட்டர் அல்லது வெல் வாட்டர். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஆனால் நிறைய இடத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, போர் வாட்டரில் ஆயில் கலந்து வரும், இல்லைன்னா வரக்கூடிய வாட்டர் எல்லோ கலரில் இருக்கும். இது நிறைய பேர் அந்த வாட்டரை விரும்புறதில்லை. ஏன்னா அந்த வாட்டர் டேங்க்கில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கலங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃபில்ட்ரேஷன் பண்ணால் கூட அந்த கலருங்கிறது மாறாது. இந்த எல்லோ கலருக்கு மெயினாக அயன் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் தான் காரணமாக இருக்கும். இந்த மாதிரி போர் வாட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட டிடிஎஸ்ங்கிறது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா போர் வாட்டரோட குவாலிட்டிங்கிறது நம்ம தண்ணி இருக்கக்கூடிய டெப்த்தை பொறுத்து மாறும். அந்த இடத்துல பாறை இருக்கலாம், இல்லை மணலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் இருந்தால் கூட அந்த வாட்டரோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிலத்தோட தன்மையை பொறுத்து மாறும். அதனால் அது ஹை டிடிஎஸ் வாட்டராகவும் இருக்கலாம், லோ டிடிஎஸ் வாட்டராகவும் இருக்கலாம். அதனால் நம்ம அதை கிளியராக சொல்ல முடியாது. அடுத்து இந்த போர் வாட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் நேச்சுரல் மினரல்ஸ் அப்படியே இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பபுள் டாப் வாட்டர்லேயும் ஆர்ஓ வாட்டர்லேயும் கால்சியம், மெக்னீஷியம் போன்ற முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் இந்த போர் வாட்டர்லேயோ வெல் வாட்டர்லேயோ அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி.
ஏன்னா அது வந்து அப்படியே நேச்சுரலாக என்ன வாட்டரில் இருக்கோ அது அப்படியே நம்ம டேங்குக்கு வந்துடும். இது வந்து நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப செட் ஆகும். பர்டிகுலராக மாலி, கோல்டு, கோய் கார்ப்பு, ஃப்ளவரா, நரவனா, ஆஸ்கர், நம்ம அந்த லிஸ்ட் வந்து பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதனால் எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷுக்குமே வந்து இந்த போர் வாட்டரை யூஸ் பண்ணலாம். இந்த போர் வாட்டரில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து பூமிக்கு அடியிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுனால இந்த வாட்டரில் வந்து ஆக்சிஜன் இருக்காது. அதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஹோல்டு பண்ணி தான் யூஸ் பண்ணணும். சில ஏரியாவில் உள்ள வாட்டரை வந்து இமீடியட்டாக ஃபிஷ் விடுறதுக்கு செட் ஆகும். ஆனால் எல்லா இடத்துல உள்ள போர் வாட்டரும் செட் ஆகாது. நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கஸ்டமர் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, எல்லாரையும் வந்து பபுள் டாப் வாட்டர் அல்லது ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள கார்ப்பரேஷன் வாட்டரையோ இல்லை போர் வாட்டரையோ அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதனால் ஜென்ரலாக ஸ்டாண்டர்டைஸ்டாக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரை வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக பபுள் டாப் வாட்டர் அல்லது ஆர்ஓ வாட்டர்னு போட்டுக்க சொல்லுவோம். அதில் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் கம்மியாக இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுக்கும் வாட்டரில் ஆக்சிஜன் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். அதனால தான் அந்த வாட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பொதுவாக இப்போ இந்த 4 வாட்டரில் பெஸ்ட்டு வாட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது போர் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த போர் வாட்டரை வந்து கண்டிஷன் பண்ணணும், அதாவது ஏஜிங் பண்ணி யூஸ் பண்ணலாம். சில ஏரியாவில் வாட்டர் வந்து நல்ல கண்டிஷனாக இருந்தால் அதை நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் டேங்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 வாட்டரில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் மட்டும்தான் வரும், ஆனால் போர் வாட்டர் வராது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாட்டர் கண்டிஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சில இடத்துல போர் வாட்டரே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பபுள் டாப் வாட்டரோ அல்லது ஆர்ஓ வாட்டரையோ டெபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த டயத்தில் நம்ம வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்படியே அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சில இடத்துல போர் வாட்டர் இருந்து ஆர்ஓ வாட்டர் இருந்ததுன்னா ரெண்டையும் டைலூட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து கேஸ் டு கேஸ் மாறும், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த வாட்டரை பற்றி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய நிறைய சந்தேகங்களை தீர்த்துருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வாட்டரை பற்றி சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷர் ரிலேட்டடாக வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Hi friends, welcome to our channel Fish Doctor India. Many of you have a general doubt that which water is best for fish tank. You might have heard about bubble top water, RO water, corporation water or bore water. You may be using any one of these water at present in your fish tank. But still you have the doubt which water is best and which water enhances the coloration in fish and which water gives us the less maintenance. So these points strike your mind frequently. In this video I am going to explain the various aspects of the issues in each and every water. So kindly go through the video, you will get the idea. Okay, now let us see first about the bubble top water. Bubble top water is now prevailing in the market. Everywhere you can find this bubble top water. These are nothing but the packed water. They are generally supplied for drinking water purposes. There are separate RO units, or that means RO plants available in places where they take water from the bore water, that means the high TDS water they take, and purify those water in RO plants. They have the big RO units. So all the bore water will be passed through the RO unit. The calcium, magnesium and other minerals will be removed. That is the high TDS water, that is total dissolved solid. The water which is rich in high TDS is converted into low TDS water. That means they are just absorbing the calcium and magnesium and releasing the water with low TDS. So the high TDS water is converted into low TDS water. This is happening with the help of RO and some other chemicals also are added. As a process, they add some artificial sweeteners. It's not possible in all brand waters, but in some companies they add artificial sweetener also. Generally, these bubble top waters are used for planted tank fishes, particularly the tetra varieties and soft natured fishes. The next water is RO water. This RO water is nothing but the reverse osmosis water. It is almost equivalent to the bubble top water. As I told you, bubble top water is generally packed in big plants, but RO unit is operated in our home. It's a very small unit. In this unit, we are also taking the water from the ground. That means the bore water we are sucking, and we are passing the bore water into the small RO unit established in our residence. So when the water is passed through, all the minerals in the water will get absorbed, and the water which is
coming out of the system will be low TDS in nature. In this water there won't be any artificial sweetener. Just for the marketing purpose they add some sweeteners. In the residence we don't add any artificial sweetener. That is the only difference we can find between the bubble top water and RO water. When you use RO water, the wastage of bore water, that is the raw water, will be more. You can also use this RO water for some fishes. The minerals are removed to certain extent. You won't find any sweetness in this particular water. The next water is the corporation water or municipal water, or generally called as tap water. This is almost available in all places. The corporation takes water from the nearby lakes or rivers and they sterilize the water. We have already published a video in our channel about chlorine finding and whole chlorine removal. Suppose if you have not seen that particular video, I have given the link of that video in this description. You can go through it. So the chlorine is highly dangerous for fishes. When you use corporation water or municipal water, you have to ensure that the water is not having chlorine. So this corporation water, when compared with bore water, it has also a very low TDS, so it can be used for all types of fishes. The next water what we are going to see is the bore water or well water. Almost everywhere you can find bore well or the well water. As the name indicates, bore well, the water comes from the underground. It may be up from the depth of 100 feet or 200 feet or 500 feet. So we cannot assure about the oxygen content of this water. The water may be having rich oxygen or low oxygen. The nature of the water differs from place to place. That means the nature of the rock will differ. It may be having a calcium rock or silicon rock or magnesium rock. So the output of the water quality depends upon the source where it originates. Generally these bore waters are having a high TDS, but we cannot say exactly high TDS in all places. There are places where the TDS of the water is very low. So depending upon the rock nature, as I told you, the quality of the water varies. If the bore water is having high TDS, there will be much formation of salt or scale formation in the tank. You would have seen in many tanks the scale formation. We already published a video about scale formation and its removal also. So many people try to avoid this bore water because of its color. If the water is having some yellow color, it's mainly because of the iron compounds in the water. It is mainly originate from the source. Even if you purify the water with the help of filters, the yellow color remains. So generally people try to avoid this bore water. But frankly speaking, this bore water is good for almost all the fishes like molly, gold, koi carp, arvona, oscar, etc. Suppose if you are living in a flat or apartment where you don't have any access for bore water, you have no other option other than the bubble top water or RO water. So it depends upon the place you can decide the water you have to use. But bore water is best in nature. But generally for treatment purpose we recommend our bubble top water or RO water, because we cannot ensure the quality of the place wherever the customers are coming. So we cannot give the dosage according to the prevailing water quality. As a rule of thumb, almost all bubble top waters having the low TDS, so the treatment and dosage given will be very easy. So we recommend bubble top water. Based on the quality and availability of these four water, you can select. As I told you, bore water is best. If bore water is not available, you can go for mixing of bubble top water or corporation water or RO water, vice versa. So you can choose the best water and use for your aquarium purpose. So the information which I have given in this particular video about water is useful to you. Suppose still if you have many doubts, you can WhatsApp me. I have given my WhatsApp number also here. Similar to this, we have given many knowledge updates in our channel. Keep following our channel for regular updates. Thank you.